ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மாற்றுவதற்கான புதிய வசதியை ஆன்லைன் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எப்படி ஆன்லைன் மூலமாக மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, அதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்டும் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். tnpds.government.in இதான் வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இப்போதைக்கு இந்த வெப்சைட்டில் பொறுத்த வரைக்கும் ரேஷன் சம்மந்தப்பட்ட நிறையா சர்வீஸ் நீங்களே வந்து பண்ணலாங்க. புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறது, ரேஷன் கார்டு தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நகல் மின்னணு குடும்ப அட்டை அப்ளை பண்ணுறது, பெயர் சேர்க்கம் பண்ணுறது, முகவரி மாற்றம் பண்ணுறது, குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணுறது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு புதுசாக உங்களுக்கு ரேஷனுக்கான ஒரு சேவையை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்துச்சு, பட் உடனே அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ மீண்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ஸோ இப்போதைக்கு உங்ககிட்ட அந்த ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கும். அந்த மொபைல் வந்து எனக்கு காணாமல் போயிடுச்சு, தொலைஞ்சிடுச்சு அப்படின்றவங்க நீங்கள் வேறு மொபைல் நம்பரை மாற்றணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்கோம். ஸோ கம்மியான ரேட்டுக்கு மாற்றி கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸோ ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் தேவையில்லை, நியூ மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாங்க. இப்போ வெப்சைட் மூலமாக என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் லாகின் பண்ணணும். ஸோ மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ண தான் முடியும். ஆல்ரெடி இருக்கிற மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன், உறுப்பினர் சேர்க்கவோ முகவரி மாற்றமோ ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரேஷன் கார்டில் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து டைப் பண்ணிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் பதிவு பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 6 டிஜிட்கான ஒரு ஓடிபி மாரி வந்திருக்கும். அதை டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாருங்கள் லாகின் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மேலே கொடுத்துருக்காங்க என் விவரம்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு சைடில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் போயிட்டு அட்டை பிடர்வுகள் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ மேலே இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்க மொபைல் நம்பர் மாற்றத்துக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டே ஒரு வந்து பார்த்தா ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போவே இந்த உடனே வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, அங்கீகரிக்கப்பட்டு அப்படின்ற மாரி. இப்போ மீண்டும் அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா புதிய கோரிக்கை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சேவையை தேர்வு செய்யவும் இதில் வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மொபைல் எண் மாற்றம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி உடனே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போவும் வந்து பார்த்தா ரிமூவ் உடனே கூட பண்ணலாம், மேபி அப்படியே கண்டினியூ கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பயணியில் தற்போதைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தற்போது என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது இப்போ ரேஷன் கார்டில் எந்த மொபைல் நம்பர் பதிவு பண்ணியிருக்கோ ஸோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு மொபைல் எண்ணை சரிபார்க்கவுன்னு இருக்க பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் வந்து பார்த்தா வெற்றிகரமாக சரிபார்க்கப்பட்டது. அந்த மொபைல் நம்பர் தான் இப்போதைக்கு இருக்குது. இப்போ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புதிய மொபைல் நம்பரில் போயிட்டு ஸோ உங்கள் மொபைல் நம்பர் எதுவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை டிக் பண்ணிவிட்டு பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும். ஸோ சரியான ஓடிபி உள்நுழைக்க இதில் போயிட்டு உங்களுக்கான ஓடிபி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 300 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். இப்போது உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி மொபைல் எண் வெற்றிகரமாக சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாரி இருக்கும். ஓடிபியை பொறுத்த வரைக்கும் புதிய மொபைல் நம்பருக்கு கடைசியாக வரும். அதை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதேமாரி எஸ்எம்எஸ்ஸுக்கும் வந்து பார்த்தா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெற்றிகரமாக இணைக்கப்பட்டது அப்படின்ற மாரி வந்துடும். அதேமாரி பழைய நம்பருக்கு வந்து உங்களுடைய நம்பர் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி எஸ்எம்எஸ் வரும். ஸோ இந்த மாதிரி தான் இதை நீங்கள் வந்து பயன்படுத்துகிற மாரி இருக்குங்க. திரும்ப கூட நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக பழைய மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் புதிய மொபைல் நம்பரை மாற்ற முடியும். அதுக்கான ஆப்ஷனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பழைய மொபைல் நம்பர் கையில் இல்லை, நான் டேரெக்டாக ரேஷன் கார்டில் புதிய மொபைல் நம்பர் மாற்றணும் அப்படின்னா மறக்காமல் கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நாங்கள் வந்து மாற்றி கொடுத்துட்றோம். ஸோ தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு புதிய ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோல் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.